கைஸ் வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எங்கே ப்ரோ நிற்கிங்கன்னு கேட்டால் வேறு ஒன்றும் இல்லை கைஸ். நம்ம வந்து ராத்திரி போல் நம்ம இங்கே மீன் பிடிக்க வந்திருக்கோம். கைஸ் இங்கே பாருங்கள் வந்தோன்னா ஸோ டேங்க்லின் தான் கைஸ். இந்த பையன் எங்கே கிடந்தாலும் ஆனால் கவலையே படாதீங்க, நம்ம இந்த வாட்டி பக்கெட் கொண்டு வந்துட்டோம். ஏ அப்படி சொல்லுங்கள். இதில் கண்டு கிடக்கிறதே புள்ள லைட்டாக தண்ணி எடுத்துக்கணும் கைஸ். ஏன்னா தண்ணி வந்து அலம்பக்கூடாது, மீன் நமக்கு கிடைக்கும். எடுத்து உள்ளே போட்டால் கைஸ் இங்கே பாருங்க வந்தோன்னே ஒரு மீன் ஹேச்சி. அப்பா கைஸ் விட்ரு வலையில் நம்ம ஐயோ அவ்வளோ வலையை நல்லா டைட்டாக என்னாச்சு பிடிச்சியா டைட்டாக கலக்காதல. அவன் புரியுது அவன் என்ன சொல்ல வரான்னு. அவன் நல்லா டைட்டாக ஹேட்ச் ஆகிட்டல வாயாச்சு கடிச்சிட்டு வலைய எங்கே பாரு ஒரு வாயாச்சு கடிச்சிருக்கு. எடுக்க முடியாது. அப்பா எடுத்துட்டான் கைஸ். இங்கே பாருங்க போட்டுக்கிடுவோம். நீங்கள் இந்த இடத்துல மீன் நிற்குது, உனக்கு தெரியுமான்னு தெரில. நான் பிடிச்சி பார்க்க போகிறேன் கைஸ். எத்தனை நாள் தான் நம்மளுடைய மேலேயே நிற்கிது. நம்ம உள்ள ஐயே நம்ம மேலே நின்றுக்கிடுவோம் கைஸ். அம்மாடி அரண்டுட்டேன் கைஸ் ஒரு நிமிஷத்தில். ஏன்னா எதுக்கு அப்புறம் பயப்படுறீங்க கேட்டிங்கன்னா, இந்த இடம் சரியான அபண்டனான பிளேஸ் கைஸ். சொல்லிட்டேன் இங்கெல்லாம் அடிச்சு போட்டால் கூட எவனும் வந்து பார்க்க மாட்டான்ல, அந்தளவுக்கு அபண்டன். ஒரு ஜிலேபி நிற்கிது. அப்பா அவன் சார்பு கைஸ். போயிட்டான் கைஸ் தாயோடி. பாறையில் பிடிக்க போயிருக்கான்ட்டு பார்ப்போம் கைஸ். ஒரு தடவை வந்து வேஸ்ட்டு தான் போல. கேமரா கலர் மாடுது. ஒன்று கூட கிடைக்கல கைஸ், அதான் உண்மை. காலையில் வருவோம் பார்ப்போம். இடம் சரியில்லை அதே மாதிரி நிலா. என்ன கேமரா மங்கிட்டே இருக்குது வர வர கைஸ். காலையில் பயங்கரமாக இருக்கும், ராத்திரியில் மங்குறான். பயங்கரமாக மங்குதுல. நாங்கள் அப்போ தான் தோணுது ஏதோ சரியில்லாத மாதிரி தான் கைஸ். நாங்கள் நிறைய வாட்டிங்க மீன் பிடிக்க வந்திருக்கோம், பட் இப்படி நடந்ததே கிடையாது. ஆனால் அதாவது நான் வர முடிச்சு இங்கே ஒரு உருவத்தை ரேட்டாக பார்த்தேன், இருக்கானுங்க தெரியல. கைஸ் நாங்கள் நிறைய வாட்டி ராத்திரி மீன் பிடிக்க வந்திருக்கோம், ஆனால் இங்கே இடத்துக்கு வந்தது கிடையாது கைஸ். சரியான அபண்டனான பிளேஸ் கைஸ் இந்த இடம் தான். யானை பூந்த மாடம் அங்கே தான் கைஸ் இருக்குது. ஆனால் அதோட இந்த இவன் தான் ரொம்ப அபண்டனான பிளேஸ். ஏன்னா குடிகாரில் கூட இங்கே வரமாட்டான்ல. ஏன்னா ஆனால் வருவாங்க. அப்பல அதே நிற்காங்களே அங்கே பாரு, அதில் லைட் அடி இங்கே வா. யாரும் நிற்காங்க கைஸ், சத்தியமாக நின்னாங்க. நான் நல்லா பார்த்துட்டு யாரும் நிற்காங்க. யாரும் ஒரு உருவம் மாதிரி இருக்குது மாப்பிள்ள. புடி அது யார்கிட்ட வண்டி சாவி ஆட்ட இருக்குது. ஏன்ட்ட தருங்க அம்மாடி. இல்லை இல்லை நான் பயங்கலாம் காட்டலை, நாய்க்கு பயம் காட்ட போகிறேன். உள்ளே போட்டுரு வேண்டாம் கையில் வச்சுக்கோ போய் பார்த்துக்கலாம். அது எல்லா வேலையும் எடுத்துகிட்டு இல்லை அதில் கிடக்கிறோம் உள்ளே போட்டுரு. நாளைக்கு உமால மாப்பிள்ள நாளைக்கு இதே டைமில் வரும் சதுர வரும். கரெக்டு தான். எனக்கு எங்கள் யாரும் இருந்தாங்க இன்னும் பேச பேசல. எனக்கு யாரும் நின்னாங்க. யாரும் ஓடுற மாதிரி சவுண்ட் இருக்கு. கம்பெனி உள்ளி வச்சுக்கிறியா வச்சுக்கிறேன். அந்த ஒரு மீன் கேமரா மூச்சு வச்சு அவ்வளோ துப்பு பின்னால கைஸ். ஒரு முக்கியமான விஷயம், அப்புறம் நாங்கள் போனது வந்து ரொம்ப தேவையில்லாமல் தான் போயிட்டோம். ஏன்னா லைட் வந்து ஆஃபே ஆக மாட்டேங்குது. இங்கே பாருங்கள் ஆஃபே ஆக மாட்டேங்குது. இப்போ ஆஃப் ஆகுது மாப்பிள்ள.
சரிங்க நம்மளை மக்கள் பண்ணது அது ஒரு அங்கே பாருங்க கைஸ், நான் வந்து ஒன்றும் தேவையில்லாமலாம் இது இப்போ கருப்பு சாமி இங்கே பாருங்க பிள்ளரிச்சு இங்கே கயிறு இருக்கிட்டல பிள்ளரிச்சு ஏதோ ஒன்று நடந்துருக்கு அந்த இடத்துல. இங்கே பாருங்க, பாருங்கண்ணே பாருங்க, இது வந்து ஆஃப் தான் சரிங்களா. அதாவது மேலே தூக்குனா தான் ஆணு, இது வந்து ஆஃபு. ஓகேவா, இது மேலே தூக்குனா தான் ஆணு, இது வந்து ஆஃபு. இதுதான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? ஓகே கைஸ், என்னன்னு தெரியல. ரைட்டு ஆஃப் ஆகிட்டு சம்திங். அதான் ஓகே கைஸ், இது வந்து எங்களால் மீன் பிடிக்க முடியல. அதாவது மீன் பிடிச்சிருக்கோங்க பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு தான் மீனை பிடிச்சிருக்கோம். இருந்தாலும் சொல்கிறேன், கேமரா வந்து இந்த கிளாரிட்டி எப்படி இருக்குது நீங்கள் பாருங்கள். கிளாரிட்டி எப்படி இருக்குன்னா அங்கே இதோட ரொம்ப மோசமாக இருந்துச்சு கைஸ். அதான் என்ன விஷயம் எனக்கு தெரியல. சரி ஓகே, சரி வந்து பிடிச்ச லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய், டேக் கேர், பாய்.